வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் இன்று வ.உ.சி.க்கு வாழ்த்து என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. வேளாளன் சிறை புகுந்தான், தமிழகத்தார் மன்னனென மீண்டான் என்றே கேளாத கதை விரைவில் கேட்பாய் நீ. வருந்தலை என் கேண்மை கோவே, தாளாண்மை சிறிதுகொலோ யாம் புரிவோம். நீ இறைக்கு தவங்களாற்றி வாளாண்மை நின் துணைவர் பெருகெனவே வாழ்த்துதி நீ. வாழ்தி வாழ்தி. வ.உ. சிதம்பரனார் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது மகாகவி பாரதி பாடிய பாடல் இது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 4வது வரியை முதல்ல எடுத்துக்க போகிறோம். இப்போ வருந்தலை என் கேண்மை கோவே. கேண்மை என்றால் நட்பு, தோழமை. கோ என்பது அரசனை குறிக்கும். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு இருக்கும் நண்பர்களிலெல்லாம் நீ தலைவனை போன்றவன். தோழமை என்ற சொல்லிற்கு இலக்கணம் என் நண்பர்களுக்கெல்லாம் தலைவனை போன்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளையே, நீ மனக்கவலை அடையாதே. ஏன் தெரியுமா? நீ இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிருக்கேன்னா இதை பற்றி எப்படி தெரியுமா நாளைக்கு பேசுவாங்க? சிதம்பரனார் சிறைக்குள் சென்றார், தமிழ் மக்களின் வேந்தரென வெளியேறி வந்தார் என்ற ஒரு புதுமையான சரித்திரத்தை நீ சீக்கிரத்தில் செவிமடுப்பாய். மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீ சிறைவாசம் முடிந்து வெளியில் வரும்பொழுது உன்னை இந்த தேசத்தின் மன்னன் என்று கொண்டாடுவார்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம்? உன் நண்பர்கள் சும்மாவா இருப்போம்? உன்னை சிறையில் இருந்து வெளிக்கொணர்வதற்காக நாங்கள் கொஞ்ச நெஞ்ச முயற்சிகளாக செய்வோம், பெரும் போராட்டமே நடத்துவோம். அதுவரைக்கும் நீ சிறையில் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நோக்கி தியானம் செய். வாளாண்மை என்பது வாள் வீரம். உன் நண்பர்களான எங்களுக்கெல்லாம் வீர உணர்வு ஒவ்வொரு நாளும் பெருகிக்கொண்டே வர வேண்டும் என்று நீ இறைவனை நோக்கி தியானம் செய். எங்களுக்கு நீ ஆசிகள் கூறு, தியானம் செய்து வாழ்த்து சொல், நாங்கள் எல்லாம் வீரர்களாக வருவதற்கு. நீயும் வாழ்க வாழ்க. இந்த கவிதை உண்மையில் பாருங்கள், ஒரு சவால்னு சொல்கிறதா, இல்லை வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன உறுதியை பாரதி இதில் நம்ம காட்டி கொடுக்கிறார். சிறைக்கு போன நீ அங்கேருந்து என்ன செய்? இப்போ தான் உனக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைச்சிருக்கு. நல்ல தியானம் செய்து எங்களுக்கெல்லாம் ஆசிகள் கூறு. வெளியில் இருக்க நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். உன்னை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் அதிகம் முயற்சி செய்வோம். இந்த மனநிலை தான் நமக்கு இன்று தேவையான ஒன்று. தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.